என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். இவன் என்னோட பையன் சாய் பிரசாத். ஓஷோ என்னுடைய குரு. இவனுக்கு கொஞ்சம் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டு. அப்பா எனக்கு இது தெரியணும் அது தெரியணும் நிறைய சந்தேகங்கள் கேட்பான். அப்போ உடனே ஆன்மாவை பற்றிலாம் கேட்கும்போது நீ ஓஷோவை நிறைய யூடியூப்பில் கேளு, என் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்து படி, நிறைய உனக்கு விஷயங்கள் புரியும் பொழுது அவன் ஓஷோவை கேட்ட உடனே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டான். ஏன்னா ஓஷோவை படிக்கிறவங்களும் அவரை கேட்பவர்களும் நிச்சயமாக குழப்பத்துக்கு ஆளாயிடுவாங்க. அப்படிதான் சில மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, காமத்திலிருந்து கடவுளுக்குன்னு ஒரு புக்கு எழுதினார். காமத்திலிருந்து கடவுளுக்குன்னு ஒரு புக்கு எழுதினார். அந்த புக்கை படிச்சுட்டு அவர் செக்ஸ் ஆம்பியார்னு பேர்லாம் சொல்லி நிறைய பேர் வச்சுட்டாங்க. அமெரிக்காலேருந்து அவரை வெளியே துரத்துனாங்க, நாடு கடத்தினாங்க, இந்தியாவிலேருந்து நாடு கடத்தினாங்க, அப்புறம் எல்லா இடத்துலையும் நாடு கடத்தினாங்க. ஏன்னா அவர் கல்கட்டாக்காரர், நம்ம ஊருக்காரரு. அப்படி இது பண்ணும்பொழுது அவருக்கு தாலி என்ற விஷயத்தை கொடுத்து ஸ்லோ பாய்சனை கொடுத்து அவரை கொண்டாங்க. ஏன்னா அவருடைய ஸ்பீச்சஸ்லாம் அப்படிப்பட்டது. ஸோ இவன் என்ன கன்ஃபியூஷன் ஆகிருக்கான், என்னால் அதை கிளியர் பண்ண முடியுமான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சொல்கிறா சார். அதாவது ஓஷோ கடவுளே இல்லை, கடவுளை எடுத்து குப்பை தொட்டியில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எங்கள் அப்பாவை பார்த்தா அவர் பூஜை பண்ணுறாரு, வீட்டில் நிறையா பூஜை பண்ணுறாரு, கடவுளை வேண்டுறாரு. கடவுளையே கண்டுபிடிக்கிறதுக்காக கடவுளையே ஃபாலோ பண்ணு, இப்போ நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் ப்ரேயர் தான் வேஸ்ட்டு, மெடிடேஷன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. எனக்கு அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கு தான் இப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன். சரிப்பா, நீ கன்ஃபியூஷன் ஆனதெல்லாம் ஓகே தான். ஏன்னா ஒரு குட்டை தெளிவு கலங்கும் போது தான் அது சீக்கிரத்திலே தெளிவு போகும். ஸோ அதுபோல் நம்ம கன்ஃபியூஷன் ஆகிறது தான் ஆன்மீகத்தோட முதல் பிகினிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதனால் குழப்பம் அடைவது தவறே கிடையாது. உன்னுடைய குழப்பம் வந்தால் தான் உனக்கு தெளிவு பிறக்கும். சரி, இப்போது கடவுளை தூக்கி குப்பை தொட்டில் போடுன்னு ஓஷோ சொல்லியிருக்கிறதா இவன் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணுவார், கடவுளே இல்லை, கடவுளை மற, நீ வேண்டாம், கடவுளை நினைக்காத அப்படின்வாரு. இது ஏன் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா, கடவுளை பற்றி நிறைய இடத்துல பேசுவார், சில சமயங்களில் இதையும் சொல்லுவார், அவங்களையும் சொல்லுவார். ஆனால் இந்த சமயத்தில் இப்படி சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இதில் புத்தர் கூட கடவுளை பற்றி எங்கேயுமே பேசியிருக்க மாட்டார். இப்போ கடவுள் இல்லை, மறந்துடு, அவரை குப்பத்தொட்டில் போடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நீ கடவுளே நினைச்சிட்டு இருக்கும்பொழுது கடவுளை நினைப்பவன் ஒருத்தங்க இருப்பான், அவன் தான் நான் என்பவன். இந்த நான் என்பது மறையக்கூடிய ஒன்று, நிரந்தரமானது கிடையாது. இப்போ இந்த உலகத்தை எப்படி பார்க்குற, சாய் பிரசாத் தான் நினச்சி நீ பார்க்குற, கடவுளை தேடுறது சாய் பிரசாத் தான் தேடுற. ஆனால் இந்த சாய் பிரசாத் இங்கிருந்து ஒழிந்தால் மட்டும்தான் அந்த கடவுள் நமக்குள் இருப்பது நமக்கு தெரிய வரும். நம்மளுடைய விழிப்புணர்வு ஓப்பன் ஆகும். விழிப்புணர்வுனா என்ன, நீ சாதாரணமாக இப்போ எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்க, டிவி பார்க்குற, சாப்பாடு சாப்பிட்ற, எல்லாமே அப்பா நான் விழிப்புணர்வு தானப்பா சாப்பிட்றேன், இது எப்படிப்பா எனக்கு கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. தூங்கும்போது தான் கான்ஷியஸ்னஸ் இருக்காது அப்படின்னும் பொழுது இப்போ இருக்கிற விழிப்புணர்வு அது கிடையாது. இந்த விழிப்புணர்வு செயலற்ற தன்மையில் இருக்கிறது. எப்படின்னா, ஆமாம், செயலற்ற தன்மையில் இருக்கு இந்த விழிப்புணர்வு. நீ விழிப்புணர்வு நினைச்சிட்டு இருக்க, அது விழிப்புணர்வு கிடையாது, அறத்தூக்க நிலையில தான் இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம். நடைப்பெணம்னு சொல்லுவார் ஓஷோ. ஏன் காரணம்னா, நாம ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட மனம்னாலே மனப்பாடம் செய்து கொள்ளுதல்னு அர்த்தம். பார்க்கறது கேட்கறது எல்லாத்தையும் பதிவு செய்கிறோம், பார்க்குறவங்களை பதிவு செய்கிறோம், பாவங்களை பதிவு செய்கிறோம், புண்ணியங்களை பதிவு செய்கிறோம். எல்லாம் நம்ம மனசில் ஒரு அப்படியே குழம்பி போய் நிறைய பதிவுகள் இருக்குது. இதெல்லாம் ரீவைண்ட் ஆகிட்டே இருக்கும். இதன் கூடவே தான் நம்ம வாழ்ந்து பழகிருக்கோமே தவிர அது விழிப்புணர்வு கிடையாது. ஏன்னா பதிவு செய்யப்பட்டது கூட தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. அப்போ நீ செத்தது பிணத்துக்கு தான் சமம்னு ஓஷோ சொல்லுவார், நானும் சொல்கிறேன். ஏன் காரணம்னா, இது எல்லாம் மனனம் என்பது முற்றிலும் ஒழிந்தால்தான் நீ உன்னை அறிய முடியும். இப்போ கடவுள் ஒருத்தர் இருக்கா, நான் பக்தன் நீ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா 2 பேரா தான் நீங்க இருப்பீங்களே தவிர கடவுள் உனக்குள்ள மெஜ்ஜே ஆக மாட்டாரு. இந்த கடவுள் மெஜ்ஜாகணும்னா கடவுள்ன்ற கேள்வியை கேட்கறத விட்டுடு. கடவுள் எங்க இருக்கா அதெல்லாம் தேடாத. ஏன்னா உன் கண்ணாடியை தலைமையில வச்சுக்கிட்டு வெளியே தேடுற மாதிரி அர்த்தம். அப்போ கண்ணாடி கிடைக்கவே கிடைக்காது, உன் தலையிலேயே தான் இருக்கு. அதே போல கடவுள் நமக்குள்ளவே இருக்கான். அவனை தேடிட்டு இருக்கும்போது அவன் தொலைஞ்சிருவான். நம்ம மனச ரீதியாக தொலைஞ்சிருவான். அவனை தேடிட்டே தான் இருப்போம், கிடைக்கவே மாட்டான். ஆனால் உங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் விழிப்புணர்வு கவனித்தல் தான் இருக்கு. நீங்க சாப்பிடும்போது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மூச்சு விடுறதை நாமளே கவனிக்கிறோமா? கிடையாது. அது பாட்டு தன்னிச்சையா செயல்படுது. ஆனா அந்த தன்னிச்சை தாங்க கடவுள்னு ஓஷோ சொல்றாரு. அதாவது நீங்க மூச்சு விடும்பொழுது நீங்க கவனிக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த கவனித்தல் அந்த செயல்லையே கரைஞ்சிரும். அப்போ மூச்சு விடுறது உங்களுடைய உணர்வுக்கு தான் போகணும்.
அப்போ நீங்க உணர்வு ரீதியா நிறைய பலப்படும் பொழுது என்ன ஆகும்னா உங்க விழிப்புணர்வு ஸ்ட்ராங் ஆகும் பொழுது நீங்க நேத்து இருக்க மாட்டீங்க, நாளைக்கு இருக்க மாட்டீங்க, இன்னைக்கு இருப்பீங்க. அதாவது பிரசன்ட் பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே இருக்காது, பிரசன்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். விழிப்புணர்வு பிரசன்ஸ்ல மட்டும் தான் வேலை செய்யும். மனம் தான் பாஸ்ட் டென்ஸ்லயும் இருக்கும், ஃபியூச்சர்ல இருக்கும், ஆனா பிரசன்ஸ்ல இருக்காது. நாம பிரசன்ஸ்ல இருந்தால்தான் கடவுளை கண்டடைய முடியும். அதனாலதான் புத்தர் கடவுளை பத்தி எப்பயுமே பேச மாட்டார். ஏன் காரணம்னா பேசி பிரயோஜனம் இல்லை. ஒரு மனிதன் கிட்ட மனப்பாடம் செய்து வச்சிருக்கிற மனிதன் கிட்ட போய் கடவுள் கடவுள்னு பேசியிருந்தா அவன் அதை தேட ஆரம்பிப்பான். ஆசையை முதல்ல துறடா, நீ கடவுளை அடைவடான்னு புத்தர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆசை இருக்கிறதுனால தான் நம்ம கடவுளை அடையவே முடியறது இல்லை. ஆனால் இந்த ஆசையை திறந்தோன்னா அப்போ நான் சாப்பிட ஆசைப்படக்கூடாதா, இருக்க ஆசைப்படக்கூடாதா, அடுத்ததுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னா அப்படி சொல்லலை. பேராசைப்படாதுன்னு தான் சொல்ல. இருக்கிறதை அனுபவி, ஆனால் அந்த அனுபவத்தில் நீ இருன்றாரு. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது நாம இருக்கிறது இல்லை, அங்கே நம்ம தொலைஞ்சிடறோம். ஆனால் அந்த தொலைந்தவன் அவனை மீட்டு கொண்டு வா, அதுதான் விழிப்புணர்வு. நீ வந்து உன் மனசுல படுபட்ட பதிவுகள்ல உன்னை தொலைச்சிடாம, கடவுள்னு தொலைக்காம நீ உனக்குள்ளவே இருந்தால் நீ கண்டிப்பா இறைவனை அடைவா. இறைவன் நீ நான்ற பேதம் போயிட்டு நீ தான் இறைவன்றதை நீ புரிஞ்சுப்பன்னு ஓஷோ சொல்றாரு. இன்னொன்னு நீ கேட்ட அதையும் சீக்கிரமா சொல்லிடுறேன், ஏன்னா ஃபுட்டேஜ் அதிகமாகுது. ஏன்னா மக்களுக்கு போர் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கேட்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிளா சொன்னாதான் நிறைய மக்களுக்கு பிடிக்கும். இப்போ நீ ஏன் கடவுளை வணங்குறன்னு கேட்குற. இப்போ நான் கர்ம வினையினால உங்களுடைய பந்தங்களோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது ஏற்கனவே செய்த கர்ம வினை. நீ எனக்கு மகனா இருக்கணும், மனைவி ஒருத்தி இருக்கணும், இப்படியெல்லாம் பந்தங்கள் சேர்ந்துருச்சு. இந்த கர்ம வினையை கழித்தால்தான் நான் முழுமையாக என்னில் நான் கரைய முடியும். அந்த கரைதல் ஏற்படுவதற்காக நான் காத்திருக்கிறேன், விழிப்புணர்வோடு காத்திருக்கிறேன். அந்த சமயத்துல இந்த உலக விஷயங்கள் நம்மை கண்டிப்பா அதன் பால் இழுத்துரும். நிறைய அந்த குரங்கு பொம்மைலாம் பார்த்துப்பேன், காதை அடைச்சிக்கும், மூக்கை வாயை அடைச்சிக்கும், கண் அடைச்சிக்கும். இப்போ இது ஏன்னா கேட்குற விஷயங்களும் பார்க்குற விஷயங்களும் வாயால் பேசுகிற விஷயங்களும் நம்ம கொண்டு போய் கீழே இழுத்துரும். இந்த விழிப்புணர்வு தக்க வைக்காது. இதிலெல்லாம் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு தான் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான், அவன் எனக்குள்ளே இருக்கான், இருந்தாலும் நான் பூஜை செய்து கொண்டு என்ன நான் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறேன், டிசிப்ளின் பண்ணி. ஆமாம், அந்த இதுக்காக தான் நம்ம டெய்லி பிரார்த்தனையும் பூஜைகளும் செய்கிறோம். ஆனால் அந்த பூஜைகள் உங்களை கடவுளை அடைய வைக்காது, உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளதான் அந்த கட்டுப்பாடு. ஓகே, இன்னைக்கு இது போதும். சந்தேகம் தீர்ந்துதா? தீர்ந்துருச்சு. சரி, ஓகே மக்களே, நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.